வெல்கம் யூ ஆல். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இந்த 23rd to 27 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸுக்கு வந்து ஐசிடி ட்ரைனிங் நடக்க இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் ஃபார் பிஜி டீச்சர்ஸ். செகண்ட் ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் விடுபட்ட பிஜி அண்ட் பிடி டீச்சர்ஸ்க்கு இதில் கொடுக்குறாங்க. தேர்ட் ஸ்பெல் வந்து வில் பி பிடிஸ் அண்ட் செகண்ட் கிரேட்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஸ்பெல் வில் பி பர்டிகுலர்லி ஃபார் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் மீது அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே அந்த ஐசிடி ட்ரைனிங் என்பது ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் தான். ஏன்னா ஒரு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களை ஆன்லைன்ல ஒருங்கிணைத்து இந்த பணியை சிறப்பாக இது செய்து வருகிறது. எஸ்சிஆர் டீம் செய்து வருகிறது. உண்மையிலே பாராட்டப்படக்கூடிய விஷயம். ஸோ இவ்வளவு ரிஸ்க் எடுத்து மாவட்ட அளவில் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். ஸோ அவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்ணுகிற ஒரு பயிற்சியை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு திட்டமிடுதலுடன் எதிர்கொண்டால் தான் எளிதாக இதை பயிற்சியை முடிக்க முடியும். அந்த பயிற்சியை நம்மளால என்ன செய்ய முடியும்? எளிதாக முடிக்க முடியும். ஸோ அதற்கு என்னென்ன திங்ஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு பர்சனல் மெயில் ஐடி இருக்கணும். ஜென்ரலாக எல்லா டீச்சர்ஸ்டையும் பர்சனல் மெயில் ஐடி இருக்குது. ஆனால் அதுக்கு நிறைய பேருக்கு பாஸ்வேர்டு தெரியாது. டிஃபால்ட்டாக சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை கண்டுபிடிக்க தெரியாது. ஒருவேளை நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் ப்ரௌசரில் அதில் பாஸ்வேர்டு மேனேஜ்மெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்வேர்டு ஸ்டோராக இருந்தால் அதில் வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா தெரியல பாஸ்வேர்டுன்னா தயவு செஞ்சு ரீசெட் பண்ணி ஒரு பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ பாஸ்வேர்டு தெரிந்த ஒரு மெயில் ஐடி நமக்கு தேவை. ஏன்னா அசைன்மெண்ட் வந்து அந்த மெயில் ஐடியில தான் நம்ம என்ன செய்ய முடியும்? டிஸ்ட்ரிக்ட் ஆர்பிக்கு அனுப்ப முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் என்பது கண்டிப்பாக தேவை. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபீட்பேக் கொடுக்குறோம். ஒவ்வொரு நாள் செஷன் எண்ட்லையும் ஃபீட்பேக் கொடுக்குறோம். அந்த ஃபீட்பேக்கு எமிஸ் அப்ளிகேஷனில் தான் கொடுக்குறோம். டிஎன்எம்இஸ் ஆப்பில் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இந்த ட்ரைனிங்க்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவோம் அதே ப்ரொசீஜரில் தான் என்ன பண்ண போகிறோம்? ஃபீட்பேக்கும் கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக என்ன தேவை? ஆண்ட்ராய்டு என்பது தேவை. ஸோ முடிஞ்சால் ஒரு ஹெட்செட் இருக்குது, அதை விட பெட்டர். ஏன்னா சில நேரம் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால பஃபரிங் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் அந்த லைவ் ஸ்ட்ரீம் லிங்கை நம்ம யூஸ் பண்ணி எதில் கூட வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கை நம்ம மொபைலில் கூட என்ன செஞ்சுக்கலாம்? டெக்னிக்கல் ப்ராப்ளம் அரைஸ் ஆகிற பட்சத்தில் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த திங்ஸ் எசென்ஷியலாக நம்ம கைவசம் வச்சுக்கிறது நல்லது. நாளைக்கு போய் ட்ரைனிங் போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு ஐடி தெரியும் பாஸ்வேர்டு தெரியாதுன்னா நமக்கு சிரமம் ஆயிரும். நம்ம எந்த ஒர்க்கையும் பண்ண முடியாது, அசைன்மெண்ட் பண்ண முடியாது. அங்கே இருக்கக்கூடிய லேப் கோஆர்டினேட்டர் கூட என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் தங்களுடைய இண்டிவிஜுவல் மெயில் ஐடியில இருந்து என்ன செய்யணும்? அசைன்மெண்ட் ஒர்க்கை சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 9 to 10 மணிக்கு உள்ள நம்ம என்ன பண்ணணும்? we are going to register our attendance. நம்ம ட்ரைனிங் கலந்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸே என்னதான்? இந்த அட்டண்டன்ஸ் தான். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா exams.tnschools.gov.in இந்த சைட்டில் லிங்க் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம்? அதாவது நம்ம தின் கிளைண்ட்ல கம்ப்யூட்டர் லேப்ல இருக்கக்கூடிய ஹைடெக் லேப்ல இருக்கக்கூடிய கிளைண்ட்ல சிஸ்டத்தில் ஃபயர் பாக்ஸ்னு ஒரு சர்ச் என்ஜின் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதனுடைய அட்ரஸ் பார்ல இதை டைப் பண்ணுறோம். இந்த URL exams.tnschools.gov.in லாகின் பண்ணோம்னா அதில் நம்ம உள்ள ஓப்பன் ஆன உடனே நம்மளுடைய லாகின் ஐடியை கொடுக்குறோம். ஒவ்வொரு டீச்சர்ஸ் இருக்கக்கூடிய 8 digits ஐடி அந்த பாஸ்வேர்டு. அதாவது பாஸ்வேர்டுனா அவங்களுடைய மொபைல் ஃபர்ஸ்ட் 4 digit அட் இயர் ஆஃப் பர்த் டிஃபால்ட்டாக இருக்கும். அதை நம்ம கொடுத்து லாகின் பண்ணி நம்மளுடைய வருகையை நம்ம என்ன செய்கிறோம்? 9 to 10 மணிக்குள்ள பதிவு செய்கிறோம். ஸோ இந்த வருகையை பதிவு செய்யும் போது பார்த்தீங்கன்னா அவசரப்பட வேணாம். சில நேரங்களில் வந்து அவசரப்பட்டு சம்மந்தம் இல்லாமல் ஐடியை 8 digitோ 9 digitோ சில நேரம் 6 digitோ கொடுத்து லாகின் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி லாகின் பண்ணுற பட்சத்தில் அது நிறைய ப்ராப்ளத்துக்கு வழிவகுக்குது. போனோட்டம் கூட ட்ரைனிங்கில் கூட அந்த மாதிரி சில மக்கள் பண்ணதுனால அது ஒரு மிகப்பெரிய தவறுக்கு வழிவகுத்தது. எஸ்சிஆர்டிலேருந்து கூட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கிளாஸில் நடத்திட்டு இருக்கீங்க, பாடம் நடத்திட்டு இருக்கும்போது சில பசங்க குப்பைகளாக கிழிச்சு உங்கள் கிளாஸ் ரூமுக்கு முன்னாடி போட்டால் உங்களுக்கு முன்னாடி போட்டால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி, ஒரு சரியான கருத்தை கேட்டாங்க. அது மாதிரி தான் நம்ம அவசரப்பட்டு அட்டண்டன்ஸ் போட்டுருமே அப்படின்னு அவசரப்பட்டு ஏதாவது 8 digitையோ பாஸ்வேர்டையோ தவறாக கொடுத்து லாகின் பண்ணிட வேணாம். நிதானமாக நம்மளுடைய ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நிதானமாக லாகின் பண்ணுறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 1 hour டைம் இருக்குது. ஸோ அட்டண்டன்ஸ் லாகின் வந்து இதில் தான் பண்ணுறோம். exams.tnschools.gov.in இந்த சைட்டில் நம்ம லாகின் பண்ணி நம்மளுடைய ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து அதில் வந்து உள்ள லாகின் பண்ணோடனே நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வரும். அதில் வந்து ஐசிடி ட்ரைனிங் சூஸ் பண்ணோன்னா ப்ரெசென்ட் ஆப்ஷன் காமிக்கும். ப்ரெசென்ட்டை சூஸ் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டோம்னா இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு காமிக்கும். அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 to 10:30 10 to 10:30 வந்து வெல்கம் அண்ட் ப்ரீஃபிங் பை சென்ட்ரல் யூடியூப் சேனல். ஐ திங்க் இது யார் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா எஸ்சிஆர்டிலேருந்து பண்ணுவாங்க. ஸ்டேட் வைடு, அதாவது யூடியூப் சேனல் லைவ் ஸ்ட்ரீமிங் என்பது இருக்கும்.
ஸோ வெல்கம் அட்ரஸ், ஒரு ப்ரீஃபிங் இருக்கும், இந்த ட்ரைனிங்கோட பர்பஸ் என்ன, அந்த மாதிரி வந்து நம்ம எஸ்சிஆர்டியில் வந்து ஒரு ப்ரீஃபிங் என்பது யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங்காக இருக்கும். ஸோ இதை வாட்ச் பண்ணுறதுக்குரிய லிங்க் என்பது நம்மளுடைய ஒவ்வொரு ஹைடெக் லேப்ல இருக்கக்கூடிய லேப் கோஆர்டினேட்டர் உங்களுக்கு அந்த லிங்கை கொடுத்துருவாரு. அதனால நீங்கள் அதை பற்றி லிங்க் எங்கேருந்து வரும் அப்படின்னு பயந்துட வேணாம். அதுக்கு தான் லேப் லெவலில் யார் இருக்கிறாங்க, லேப் கோஆர்டினேட்டர் இருக்கிறாங்க, அவங்க வந்து இதை கோஆர்டினேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது அந்த லைவ் ஸ்ட்ரீமுக்குரிய லிங்க்கை அவங்க உங்களுக்கு தந்துடுவாங்க. இல்லைன்னா அங்கே ஒரு தின் கிளைண்ட் இருக்குது, தின் கிளைண்ட்டில் அந்த லிங்கை யூஸ் பண்ணி ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணினா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம். அந்த வெல்கம் அண்ட் ப்ரீஃபிங் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10:30 to 1 o'clock. இந்த 10:30 to 1 o'clock வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பேஸ்டு செல்ஃப் லேர்னிங் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் பை டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் த்ரூ யூடியூப் சேனல். ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய எண்ணிக்கையை பொறுத்து, ஆசிரியர்கள் எண்ணிக்கையை பொறுத்து டீமாக பிரிச்சிருக்கிறாங்க. ஐசிடி டீம் 1, டீம் 2, டீம் 3 அந்த மாதிரி நிறைய டீம்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டீமுக்கு ஒரு 6-7 ஸ்கூலை வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஆர்பிட்ட கொடுத்துருக்காங்க, 2 ஆர்பிட்ட. ஸோ இவங்க வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் செஷன் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இதுவும் எப்படி தான் இருக்கும், யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமிங்காக இருக்கும். ஸோ இதில் நமக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய கண்டென்ட் எக்ஸ்பிளனேஷனை நம்ம லைவாக என்ன செய்கிறோம், வாட்ச் பண்ணுறோம், லேர்ன் பண்ணுறோம். லேர்ன் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நம்ம வந்து யார்கிட்ட கேட்டுக்கலாம், கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி யார்கிட்ட கேட்டுக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்பிஸ்ட்டை நம்மளுடைய டவுட்ஸை கேட்டுக்கலாம். இதையும் தாண்டி ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு லாகின் பண்ணுற சிரமம் இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா கோஆர்டினேட்டையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கன்சல்ட் பண்ணி அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஒவ்வொரு அசைன்மெண்ட்டும் பண்ணுவதற்கு உங்களுக்கு உதவுவதற்கு தான் நாங்கள் யார் இருக்காரு, லேப் கோஆர்டினேட்டர் என்பவர் இருக்கிறார், அவர்டையும் கேட்டுக்கலாம். ஸோ 10:30 to 1 o'clock அது யாருடைய செஷனாக இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்பி அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் செஷன் லைவ் ஸ்ட்ரீமிங்காக கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 to 2 o'clock வந்து நமக்கு பிரேக்கு, லஞ்ச் டைம், அதனால் அது ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. 2 to 2:45 என்ன சொல்கிறாங்க, டவுட் கிளியரிங் செஷன் த்ரூ சென்ட்ரல் யூடியூப் சேனல். அதாவது பை எஸ்சிஆர்டி சென்ட்ரல் யூடியூப் சேனல்னாலே யார் தான், டிஸ்ட்ரிக்ட் லெவல் கிடையாது, ஸ்டேட் வைடு கொடுக்குறது. ஸோ ஸ்டேட் லெவலில் அவங்க யூடியூப் சேனல் லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கும். இந்த மார்னிங் செஷன் நடந்ததா இல்லையா, 10:30 to 1 o'clock டிஸ்ட்ரிக்ட் ஆர்பி லைவ் ஸ்ட்ரீமிங் கொடுக்குறாங்களா இல்லையா. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த டவுட்ஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆர்பியால் கிளியர் பண்ண முடியாத அதை விட கொஞ்சம் டஃப்பான டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த டவுட் கிளியரிங் செஷன் எங்கே இருக்கும், எஸ்சிஆர்டி அவங்க லைவ் ஸ்ட்ரீமிங்காக கொடுக்குறாங்க. அதில் நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் நம்மளுடைய டவுட்டை ரைஸ் பண்ணோம்னா அவங்க இம்பார்ட்டன்ட் டவுட்ஸாக செலக்ட் பண்ணி அதுக்கு என்ன கொடுக்குறாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் ஆன் வெல். அதில் ஓரளவுக்கு அவங்களால முடிஞ்சது ஆர் டூயிங் தி பெஸ்ட் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2:45 to 3 வந்து லாகின் ஃபார் அசஸ்மெண்ட். ஸோ இந்த அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆன்லைன் டெஸ்ட். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஹைடெக் லேப்ல 10th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எக்ஸாம் எழுதுனா பார்த்தீங்கன்னா 9th 10th அது மாதிரி தான் நமக்கும். ஸோ இதுக்கு லாகின் பண்ணுறது நம்ம அட்டெண்டன்ஸ் எந்த சைட்டில் லாகின் பண்ணி போட்டோமோ அதே சைட்டு தான், எக்ஸாம் ஸ்டார்ட் tnschools.gov.in இந்த சைட்டில் தான் லாகின் பண்ணுறோம். ஏற்கனவே அட்டெண்டன்ஸ் போட்ட அதே ஐடி அதே பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி 3 to 3:30 எக்ஸாம் நடக்கும். நம்ம லாகின் பண்ணக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா 2:45 to 3 நம்ம என்ன செஞ்சிடணும், லாகின் பண்ணிடணும் அசஸ்மெண்ட்டுக்காண்டி. ஸோ அசஸ்மெண்ட் வில் பி ஆன்லைன் டெஸ்ட். ஒரு 20 or 25 கொஸ்டின்ஸ் எவ்ரிடே கொடுக்குறாங்க ஒவ்வொரு நாளும். அதை நம்ம ஒவ்வொரு கொஸ்டினும் ஆன்சர் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா கடைசியாக லாஸ்ட்டாக சப்மிட் கேட்கும், கொடுத்துட்டோம்னா இது ரிஜிஸ்டர் ஆயிரும், நம்மளுடைய அசஸ்மெண்ட் ரிஜிஸ்டர் ஆயிரும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3:30 to 4 o'clock என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்மிஷன் ஆஃப் அசைன்மெண்ட். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு அசைன்மெண்ட் ஒர்க் நம்ம என்ன லேர்ன் பண்ணணுமோ அந்த டேல அதை பேஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஆர்பி நமக்கு ஒரு ஒர்க் அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லிப்ரோ ஆஃபீஸ்னு இருக்குது. அதில் வந்து தமிழ் யூனிகோட் ஃபாண்டை பயன்படுத்தி தமிழ் டைப்பிங் பண்ணி அதை வந்து நம்ம யாருக்கு அனுப்புகிற மாதிரி பண்ணுறோம், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிக்கு அனுப்புகிற மாதிரி. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன இருக்கும், ஒரு அசைன்மெண்ட் என்பது இருக்கும். ஸோ இந்த அசைன்மெண்ட்டை சென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை, நம்ம மெயில் ஐடியில் தான் என்ன செய்ய முடியும், சென்ட் பண்ண முடியும். ஒரே டீச்சருக்கு எல்லா மெயில் ஐடியும் பயன்படுத்த முடியாது அந்த ஸ்கூலில். அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன், இண்டிவிஜுவல் மெயில் ஐடி என்பது தேவை, அதோட பாஸ்வேர்டு என்பதும் தேவை. ஏன்னா நம்ம மொபைலில் லாக்இன் பண்ணும்போது பாஸ்வேர்டு டிஃபால்ட்டாக சேவ் ஆகிருக்கும். ஆனால் ஹைடெக் லேப்ல உள்ள சிஸ்டத்தில் லாக்இன் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். அப்போ தெரியலன்னா நம்ம லாக்இன் பண்ண முடியாது, எந்த ஒர்க்கை பண்ண முடியாது.
அசைன்மெண்ட் ஒர்க்கை பண்ண முடியாது. ஸோ அந்த சப்மிஷன் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆர்பி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அவங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருவாங்க. அந்த மெயில் ஐடி வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் பிடிகேனா pdk.ict டீம் நம்பர் போட்டு இருக்கும். அது உங்களுக்கு அந்த லேப் கோஆர்டினேட்டர் கொடுத்துருவாரு, எந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களுடைய அசைன்மெண்ட்டை சென்ட் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இது லேப் கோஆர்டினேட்டர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சு நம்ம யாருக்கு அனுப்புகிறோம், டிஸ்ட்ரிக்ட் ஆர்பிக்கு அனுப்புகிறோம். அதுக்கடுத்து இன்னொரு ஒர்க் என்னன்னு சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஃபீட்பேக். ஒவ்வொரு நாளும் அந்த ட்ரைனிங் செஷன் எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு பயன்பட்டுச்சு, அப்படி என்னத்தை கற்றுக்கிட்டீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் செஷன் இருக்கும். அது வந்து எதில் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த ட்ரைனிங்க்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோமா இல்லையா, எமிஸ் அப்ளிகேஷனில் அதில் வந்து லாகின் பண்ணி எதை கொடுக்குற மாதிரி இருக்கும், ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு என்ன ஒர்க்கு காலையில் வர்றோம், அட்டெண்டன்ஸ் போடுறோம், அதுக்கப்புறம் 10 to 10 வெல்கமிங் செஷன் பை சென்ட்ரல் யூடியூப், அதாவது எஸ்சிஆர்டி கொடுக்குறாங்க. 10:30 to 1 o'clock டிஸ்ட்ரிக்ட் ஆர்பி ஆன்சர் செஷன் கொடுக்குறாங்க. 1 to 2 o'clock லஞ்ச் டைம், 2 to 2:45 டவுட் கிளியரிங் செஷன். அதாவது மார்னிங் செஷனில் இருக்கக்கூடிய டவுட், தீர்க்கப்படாத டவுட்ஸ் யார்கிட்ட கேட்டுக்கலாம், எஸ்சிஆர்டி மக்களிடம், அவர்களிடம் கேட்டு நாம் தெரிந்து கொள்ளலாம், அவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2:45 to 3 PM வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஃபார் அசஸ்மெண்ட், ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த அட்டெண்டன்ஸுக்கும் ஆன்லைன் அசஸ்மெண்ட்டுக்கும் எந்த சைடு தான் exam.tnsschools.gov.in தான் பயன்படுத்துகிறோம். அசைன்மெண்ட் வந்து இண்டிவிஜுவல் ஆர்பி மெயில் ஐடிக்கு நம்மளுடைய மெயில் ஐடியிலேருந்து அனுப்புகிறோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும், இது சேம் ப்ராசஸ் என்பது தொடரும். ஸோ இந்த 5 நாட்கள் ட்ரைனிங் என்பது ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்து எஸ்சிஆர்டி அண்ட் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி இயக்கம் என்பது வழங்குகிறது. ஸோ அதற்கு நம்ம எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறோம் என்பதை பொறுத்து தான் எது வெற்றி அடையும். இந்த ஐசிடி பயிற்சி என்பது நிச்சயமாக வெற்றி அடையும். பல விஷயங்களை இந்த ஐசிடி பயிற்சியின் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.